பார்க்கும் இடமெல்லாம் பழங்கள், திரும்பும் திசையெல்லாம் தென்னை. இதுதான் கமுதியில் இருக்கும் தர்ஷன் சிங்கின் விவசாய தோட்டம். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த தர்ஷன் சிங் 2007ஆம் ஆண்டு ராமநாதபுரத்திற்கு சுற்றுலா வந்தபோது அவருக்கு தமிழ்நாட்டில் நிலம் வாங்கி விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்துள்ளது. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியான பகுதி என்றும் இங்கு விவசாயம் செய்ய முடியாது எனவும் உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இருந்தும் தனது முடிவை மாற்றிக்கொள்ளாத தர்ஷன் சிங் கள ஆய்வு செய்து கமுதி அருகே உள்ள வல்லந்தை கிராமத்தில் 800 ஏக்கர் தரிசு நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கி அதை விவசாய நிலமாக மாற்றினார். அங்கு மா, பலா, நெல்லி, கொய்யா, தென்னை என பல மரங்களை நட்டு தனது குடும்பத்தாருடன் சேர்ந்து காலநேரம் பார்க்காமல் விவசாயம் செய்தார். தென்னை மரம், கொய்யா மரம், மேங்கோ மரம், எலுமிச்சம்பழம் மரம், சப்போட்டா மரம், இது பூரா நான் போட்டிருப்பேன். 2010 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆல் ட்ரீ ஃப்ரூட் வந்துருச்சு, மேங்கோ வருஷம் வந்துருச்சு, கொய்யா ரெகுலர் சேல்ஸ் போட்டிருக்குது, எலுமிச்சம்பழம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சப்போட்டா ஸ்டார்ட் இருக்கு. அந்த பகுதி மக்கள் மழையை மட்டுமே நம்பி இருக்கும் நிலையில் இந்த பஞ்சாப் விவசாயி ஆழ்துளை கிணறு அமைத்து சொட்டு நீர் பாசன முறையில் நீரை சேமித்து பலன் தரும் மரங்களை வளர்த்தார். இந்த மரங்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல மகசூலை கொடுத்து அவருக்கு லாபத்தை ஈட்டி தந்துள்ளன. இங்கு எல்லாம் விவசாயம் செய்ய முடியாது என கூறிய அதே மக்கள்தான் இன்று பழங்களை வாங்க தர்ஷன் சிங் தோட்டத்திற்கு படையெடுக்கின்றனர். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து கொய்யாப்பழம் வாங்கினீங்கன்னா 25 ரூபாய், நீங்க வந்து வெளியில வாங்கினீங்கன்னா 60 ரூபா ரேட் வரும். அதனால நாங்கள் வேலையை பார்த்துட்டு இங்கே போகும்போதெல்லாம் இங்கே தான் கொய்யாப்பழம் வாங்கிட்டு போவோம். கொய்யாப்பழம் மட்டும் இல்லை, சப்போட்டா இருக்குது, இளநீ, அப்புறம் தேங்காய் எண்ணெய்லாம் விற்கிறாங்க. அப்புறம் வந்து மாம்பழம் நிறையா இருக்குது. இங்கே நெல்லிக்காய் இருக்குது. எல்லாமே இங்கே வந்து ரேட்டு கம்மியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் வந்து இங்கே போகிற வர வட்டம்லாம் நாங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வானம் பார்த்த பூமியில் மழை வந்தால்தான் வாழ்க்கை என்ற பழமொழியை மாற்றி காட்டிய இந்த பஞ்சாப் விவசாயிக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். சன் செய்திகளுக்காக கமுதி செய்தியாளர் ராஜரத்னம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.